வணக்கம் வியூவர்ஸ், நான் உங்கள் குமரேசன் பேசுகிறேன். நீங்கள் கோயிலுக்கெல்லாம் அடிக்கடி போகிறீங்க. அந்த கோயிலில் நீங்கள் சாமியை கும்பிடுறீங்க, எல்லாமே பண்ணுறீங்க, ஓகே. நீங்கள் போகும்போது நிறைய சிற்பங்கள் இருக்கும். அந்த சிற்பங்கள் பார்த்தீங்கன்னா 2 சைடில் இருக்கும், எல்லா சைட்லேயுமே அந்த எல்லா இடத்துலையும் இருக்கும். அந்த ஒவ்வொரு சிற்பங்களும் என்ன செய்யும்னா, ஒவ்வொரு கையில் ஒரு முத்திரை வச்சுருக்கும். அதை நீங்கள் நல்லா கவனிக்கணும். நீங்கள் போன உடனே அந்த சிலையை பார்த்தோன்னா, யாருமே போய் சிலையை பார்க்குறது இல்லை. போனோடனே நேராக சந்நிதிக்கு நம்ம போயிடுறோம். அந்த சிலையை பார்த்தீங்கன்னா ஒன்று இப்படி வச்சுருக்கோம், இல்லைன்னா இப்படி வச்சுருக்கோம். இதுக்கு பேர் அஞ்சலி முத்திரைன்னு சொல்லுவாங்க. நம்ம சாமி கும்பிட்றதே ஒரு முத்திரை தான். இப்படி நீங்கள் 2 கையும் வச்சுட்டிங்கன்னு வச்சுக்கணும். அந்த 5 பூதங்கள், இந்த 5 பூதங்கள் இருக்கு இல்லையா, இந்த 5 பூதங்களும் உணவுல சேர்ந்து நம்ம சாமியை வணங்குற மாதிரி. இந்த 5 பூதங்களும் நல்லா இருக்கணும், அப்படின்னா தான் உலகம் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான். உங்களை அறியாமலே நீங்கள் முத்திரையை பண்ணுறீங்க. இதுதான் உண்மை. சில சாமிகளை பார்த்தீங்கன்னா இப்படி வச்சுருக்கோம். இந்த இருக்குல்ல, நல்லா பார்த்துங்க. இந்த ஆள்காட்டி விரலும் இந்த பெருவிரலும் இப்படி வச்சு இப்படி வச்சுருக்கோம். இதுக்கு பேர் சின்முத்திரை அப்படின்னு பேர். சின்முத்திரை என்ன செய்யும்னா, ஆன்மீகத்தை கூட்டும், மன நிம்மதியை கொடுக்கும், மனதில் உறுதியை கொடுக்கும். உங்களுக்கு வெற்றியை தரக்கூடிய முத்திரை இந்த முத்திரை மெயினாக இது பார்த்தீங்கன்னா, நீங்கள் இந்த முத்திரை வச்சுருக்கிறத பார்க்கணுன்னா, தட்சிணாமூர்த்தி நீங்கள் சாமி கும்பிடுங்கள், தட்சிணாமூர்த்தியில் போய் பார்த்தீங்கன்னா அந்த சாமி இப்படி தான் வச்சுருக்கோம். நீங்கள் வெளியிலேருந்து பார்க்கும்போது உங்களுக்கு சாமியை மட்டும்தான் காமிப்பாங்க. நீங்கள் அப்படி கொஞ்சம் கிட்ட இருந்து பார்த்தீங்கன்னா அந்த முத்திரை இருக்கும் அந்த சாமி கையில். அதே மாதிரி ஒவ்வொரு சாமி இப்படி வச்சுருக்கோம், ஒவ்வொரு சாமி இப்படி வச்சுருக்கோம். அந்த சாமிக்கு தகுந்த அந்த முத்திரைங்கிறது இன்றைக்கி ஒரு ஒரு விஷயம் கிடையாது. ஆதி காலத்திலே வந்திருக்கு. இதெல்லாம் முனிவர்கள் அந்த காலத்திலே மருத்துவம் கிடையாது. அப்போ அவங்க உடல்நலத்தை எப்படி காட்டுறாங்க? இந்த முத்திரையின் மூலமாக தான் அவங்க உடல்நிலையை சுத்தம் பண்ணியிருக்காங்க, உடல்நிலையினுடைய நோய்களை கண்ட்ரோல் பண்ணியிருக்காங்க. அப்போ நம்ம உடலில் 72,000 நாடி நரம்புகள் இருக்குது. கொஞ்சம் நஞ்சம் கிடையாது. 72,000 நாடி நரம்பு இருக்குது. 4,448 நோய்கள் நம்ம உடம்புல இருக்குது. நம்மகிட்ட இல்லை, மொத்தத்தில் 4,448 நோய்கள் உண்டு ஒரு உடம்புக்கு வர வேண்டியது. ஆனால் நம்மகிட்ட கேட்டால் என்ன சொல்லுவோம்? நீங்கள் உங்கள்கிட்ட கேட்டால் ஒரு 50 நோய் உங்களால் சொல்ல முடியும். அப்போ மிச்ச நோயெல்லாம் என்னது அப்படின்னு கேட்கக்கூடாது. ஒரு விரல்லையே ஒரு 100 நோய் இருக்குது. அந்த காலத்துலேயே அப்படி 4,448 கண்டுபிடிச்சிருக்காங்க. அதை அறிஞர்களும் இப்போ எல்லாமே சர்ச் பண்ணி எல்லாம் உண்மை பண்ணிட்டாங்க. அப்போ அந்த நோய்களெல்லாம் நம்ம எப்படி கண்ட்ரோல் பண்ணணும்னா, மருந்து மாத்திரை எல்லாம் சாப்பிடுவோம். நம்ம கண்ணுக்கு தெரியாத நோய்கள் சில இருக்கும், அதுகள்லாம் இந்த முத்திரைகள் மூலமாக நல்லா குணப்படுத்தலாம். இந்த முத்திரைகள் எப்படி பண்ணுறது, என்னென்ன நோய்க்கெல்லாம் பண்ணுறதுங்கிறத நான் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு சொல்கிறேன். இனிமேல் நீங்கள் கோயிலுக்கு போனால் அந்த சிற்பங்களை பார்த்து அந்த என்ன எப்படியெல்லாம் வச்சுருக்குங்கிறத நீங்கள் பாருங்கள். அப்படின்னா தான் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். நான் முத்திரையை பற்றி அடுத்த வீடியோவில் உங்களுக்கு கண்டிப்பாக நல்ல ஒரு முதல்ல வெற்றிகரமான முத்திரைகளாக நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். நான் படித்தது கேட்டது, அதனால் நான் பயன்பெற்றதை உங்களுக்கு சொல்லித்தரேன். நன்றி, வணக்கம். நான் உங்கள் குமரேசன். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் எங்கள் அந்த வீடியோ ஒன்று ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வரும். நன்றி.